Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் 9 வோல்ட் பேட்டரி வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். நம்ம நார்மலா 15 ரூபாய்க்கு HW பேட்டரி வந்து வாங்குறோம் அப்படினா சீக்கிரமாவே தீந்து போயிடும். ஆனா வந்து இந்த பேட்டரியை வந்து பாத்தீங்கன்னா தீந்தாலும் நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். லைஃப் டைமா வந்து ஒரு பேட்டரியை வந்து யூஸ்ஃபுல்லா வந்து வச்சுக்கலாம் நம்ம. வாங்க फ्रेंड्स இந்த பேட்டரி வந்து எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி வந்து தேவைப்படும். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். இது வந்து 89 ரூபாய்க்கு வந்து வாங்குனேன். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லயும் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இத தான் 9 வோல்ட்டா வந்து மாத்த போறோம். சோ அதுக்காக வந்து ஸ்டெப் அப் மாடியூல் வந்து தேவை. இது ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. பூஸ்ட் அப் மாடியூல்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா 3.7 வோல்ட்ட கூட வந்து அதிகமான வோல்டேஜா வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ரீசார்ஜிங் மாடியூல் வந்து தேவை. சோ இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஷாப்ல வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இத வச்சு தான் நம்ம 3.7 வோல்ட் பேட்டரிக்கு சார்ஜ் வந்து பண்ணுவோம். சரி ஓகே फ्रेंड्स, இத வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3.7 வோல்ட் பேட்டரியை வந்து நம்ம சார்ஜிங் மாடியூல்ல வந்து P- P+ ன்னு இருக்கும். சோ அதுல வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அது போக வந்து அதுல வந்து அவுட் வந்து தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3.7 வோல்ட் பேட்டரி வந்து நடுவுல வந்து இந்த மாதிரி சால்டரிங் வந்து பண்ணிக்கோங்க. சால்டரிங் வந்து பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹீட் வந்து கொடுக்காதீங்க. கரெக்டா வந்து டக்கு டக்குன்னு வச்சு வந்து பண்ணிருங்க. சில நேரம் வந்து அந்த ஐசினா வந்து போயிடும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து சால்டரிங் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதுல வந்து அவுட்னு இருக்கு பாத்தீங்களா, அவுட் வந்து மைனஸ் வந்து இருக்கும். அதுல வந்து ஒரு 2 வயரை வந்து ஜாயின் பண்ணோம். அந்த ஸ்டெப் அப் மாடியூல்ல வந்து இன்புட்டோட வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இன்னுன்னு இருக்கும், அங்கிட்ட வந்து அவுட்புட் வந்து இருக்கும். அந்த இன்புட்ல வந்து இந்த 2 வயரை வந்து நான் கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிளஸ் மைனஸ் வந்து பார்த்து வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 இதுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம். பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம வந்து இந்த சார்ஜிங் மாடியூல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். சில இதில் சார்ஜிங் மாடியூலில் வந்து அந்த 2 அவுட் வந்து இருக்காது. நார்மலாக வந்து பேட்டரிக்கு மட்டும் சார்ஜ் ஏற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போனா அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து சால்டரிங் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே வந்து வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் மல்டிமீட்டரை வச்சு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து 25 வோல்ட் வந்து வருதுங்க. ஸோ இது வந்து பூஸ்ட் அப் பண்ணி தான் தருது. 3.7 வோல்ட் இதை வந்து 25 வோல்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தருது. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அது எப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூட்டணும்னாலும் நம்ம வந்து கூட்டிக்கலாம். இதை ஜஸ்ட் வந்து ஒரு இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதில் வச்சு வந்து நீங்கள் திருக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறையும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மெதுவாக குறைச்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக 9 வோல்ட்டுக்கு வந்து வரணும். 9 வோல்ட்டுனா 9 வோல்ட்டு கரெக்டாக வந்து இருக்கக்கூடாது. 9.4 இல்லைன்னா 9.5 வரைக்கும் வோல்டேஜுக்கு வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஆயிரும். இப்போ நல்லா ஸ்பீடாக வந்து கம்மியாகுது. அப்படியே வந்து மெதுவாக வந்து குறைச்சிக்கலாம். 11, அடுத்து 10, அதுக்கடுத்து 9.4 கிட்ட வந்து நீ கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆயிரும் 9 வோல்ட் பேட்டரி. இதை மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து முன்னாடி வந்து அவுட்டுன்னு இருக்கும் நம்ம ஸ்டெப் அப் மாடியூலில், அதில் வந்து அவுட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. சரி ஓகே, அது வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிவிசி பைப்பை வந்து நான் வந்து அந்த இதை உள்ளக்க வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அடுப்பில் காமிச்சு எடுத்து அதை மெதுவாக வந்து சப்பட்டையாக வந்து நெளிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து 1 இன்ச்சு பைப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இதில் தான் நம்ம எல்லா மாடியூலையும் உள்ளக்க வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பேட்டரி மாதிரி அமைப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து பண்ணேன். அதுக்கடுத்து கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு மேலே வந்து 9 வோல்ட் பேட்டரிக்குனா மேலே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பழைய இதில் கூட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை தான் வந்து அவுட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். சரி ஓகே, அதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மடித்து வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். இதில் வந்து அவுட்டுன்னு இருக்கும் ஸ்டெப் அப் மாடியூலில், அதில் தான் இதை வந்து கடைசியாக வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து வந்து கனெக்ட் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு அதை வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி உள்ளக்க வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 தான் வந்து இந்த மாதிரி சைடாப்பில் வந்து அமுக்கி விட்டுக்கிறேன். பின்னாடி வந்து சார்ஜை வந்து ஏற்றுற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது போக 3.7 வோல்ட் பேட்டரி இருக்குல்ல, அதை சைடாப்பில் இருக்கிற மாதிரி வந்து உள்ளக்க ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. இது சின்ன பேட்டரியாக நான் வாங்கினேன். இதிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து கொலா வந்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, இதை வந்து உள்ளக்க வச்சு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சால்டரிங் வந்து பண்ணணும். அந்த நம்ம 9 வோல்ட் பேட்டரிக்கு மேலே ஒன்று எடுத்தோம்னா அதை வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து ஸ்டெப் அப் மாடியூலில் அவுட்புட்டில் வந்து இந்த 2 இதையும் வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து சால்டரிங் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பண்ணியாச்சு. அதை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணணும். அது ஒரு பிவிசி பைப்பை கூட கரெக்டாக வந்து வச்சு கடைசி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பின்னாடி வந்து ஒரு பைப் இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து இது பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அதை வந்து அப்படியே அழகாக வந்து வச்சு பிவிசி பைப்பை வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன்.
ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். முன்னாடி வந்து அதை கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது கலர் வந்து கொடுத்துக்கோங்க. பிடிச்ச கலருக்கு வந்து கொடுத்துக்கலாம். நான் சின்னதாக தான் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். ஸ்டெப் அப் மாடியில் வந்து எனக்கு சின்னது வந்து கிடைக்கல. இதுக்கும் சின்னது வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 9 வோல்ட் பேட்டரி சைஸுக்கே வந்து ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை வந்து நம்ம கலரிங் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ஒர்க்கை மட்டும் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன், கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டயத்தில் ஏதாவது மாறுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கடைசி வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக தான் நம்மளுக்கு வருது, பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சார்ஜ் வந்து போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனையே இருக்காது. நான் அடாப்டரை வச்சு வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பவர் பேங்க்கை கூட வச்சு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இருக்காது. சரி, ஓகே, அடாப்டரை வச்சு வந்து போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் எதுக்குனாலும் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண வந்து வச்சுக்கலாம். இது வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டிலும் பண்ணிக்கலாம். எங்களால் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கரெக்டாக தான் நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 9 வோல்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ப்ளஸில் வந்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து 9 வோல்ட் வந்து வருது, 9.4 வந்து வருது. 9 வோல்ட் பேட்டரிலேயே நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து வரும். சரி, ஓகே, இதை வந்து ரீசார்ஜ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரீசார்ஜ் வந்து பின்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி போர்ட் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதில் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சார்ஜ் வந்து போட்டாச்சு. இது நான் டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி தான் வந்து நான் சார்ஜ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அடாப்டரை வச்சு கூட வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரெட் கலரில் எரியுதில்ல, இது வந்து ப்ளூ கலராக ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஏறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து வச்சுக்கிறேன். பயங்கர பவராக இருக்குங்க. இருங்க, இதை நான் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பாருங்கள், லைட் இப்படி அடிக்கும் போல வந்து பாருங்கள். இத்தனைக்கு நம்ம டிம்மான பகுதியில் தான் இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து பயங்கரமாக கிடைக்குது. பாருங்கள், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. நம்ம 9 வோல்ட் பேட்ரி சூப்பராக வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக பவர் வந்து நல்லா இருக்குது. அது போக சார்ஜ் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே லைஃப் டைமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் பண்ணுறதுக்குரிய செலவு மட்டும் தான் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரியே வந்து பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் வந்து 9 வோல்ட் பேட்டரி ரீசார்ஜபிளாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இது பண்ணணும். காசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் செலவாகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளான மெத்தடில் நீங்களும் டிசைன் பண்ணிடலாம். அது போக ரொம்ப கம்மியான செலவுலையும் வந்து நம்ம வந்து உருவாக்கிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, அந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் வந்து உருவாக்கிட்டோம். இதை 9 வோல்ட்டுன்னு இல்லை 12 வோல்ட்டாக மாற்றலாம், 24 வோல்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுபோக வந்து நீங்கள் 9 வோல்ட் பேட்டரி வந்து கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ 18 ரூபா 15 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. இதை வந்து ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இதில் ஸ்டெப் அப் அந்த கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து வோல்டேஜையும் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பூஸ்ட் அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.